Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ரஜினி சீமான் இவர்களுடைய சந்திப்பு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உத்து பார்க்கக்கூடிய ஒரு இரண்டு பிரபலங்கள். என்ன காரணமா இவங்க ரெண்டு பேருக்கான சந்திப்பு? அது இந்த வேட்டையன் படம் வந்தது இல்லையா, அப்போ சீமான் ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தார், மிகப்பெரிய விமர்சனம் அது. அப்போது அதை பார்த்துட்டு ரஜினி சாரே கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரி அந்த விமர்சனம் ரொம்ப நல்லா இருந்துன்ட்டு அவரும் சொன்னார். சரி அப்போ வாங்க ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னிருந்தே அவர் ரஜினி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ரஜினி அவர்கள் சீமானோட பேசுறாரு. என்ன மாதிரியான விஷயங்கள் பேசி அது என்ன மாதிரி சீமான் அவர்களுக்கு பலனா மாறும்? இப்போ ரஜினி கிட்ட இப்போ பல விஷயங்கள் இவர் பேசியிருப்பார். இப்போ இருக்கிற அரசியல் சூழல், விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சிகளுடைய அந்த கூட்டணி எப்படியெல்லாம் மாறும், இதெல்லாம் நிச்சயமா அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் ரஜினி சாரனுடைய இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்கள் ரஜினி சாரை பற்றி பேசாத விஷயமே கிடையாது. அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கு. அந்த சந்திப்பு புகைப்படம் வந்ததுமே ஒரு மிகப்பெரிய பிரளயம் நடந்த மாதிரி அவ்வளோ பெரிய தாக்கம். சங்கின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழினத்துக்கு எதிரி அப்படின்னு அர்த்தம். இதை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்றைய ஆட்சி டிஎம்கே இருக்கு. இப்போ இன்னைக்கு பேசும்போது சிஸ்டம் சரியில்லைன்னு பேசுறாரு அப்படின்னா அதை சீமான் அவர்கள் எடுத்துட்டு வெளியில் சொல்லும்போது அழகாக ஒரு டிஎம்கேனுடைய எதிர்ப்பை அழகாக விதைச்சிட்டு போயிருக்கு. ஏதாவது ஒரு தருணத்தில் ரஜினியை பயன்படுத்தணும், இல்லை ரஜினியினுடைய நிலை நமக்கு கொஞ்சம் வரணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருந்து அதற்கான ஒரு மூவ் இருக்க சாத்தியங்கள் உண்டா? அதற்கு ரஜினி சப்போர்ட் பண்ணும். எந்த சந்தர்ப்பத்தில் ரஜினியை பயன்படுத்தினா சரியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சந்தர்ப்பவாதி. ஆனால் சினிமாவில் அப்படியெல்லாம் பயன்படுத்தி தான் மேலே வந்தார். ரஜினி சார் அதை அனுமதிப்பாரா? ஒருத்தன் கூட 100% ஓட்டு போட மாட்டான் விஜய். ஆகாயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரஜினி சீமான் இவர்களுடைய சந்திப்பு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உத்து பார்க்கக்கூடிய ஒரு இரண்டு பிரபலங்கள். ஏன்னா ஒரு அரசியல் சார்ந்த சந்திப்பு ரஜினி அவர்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சந்திப்பு நடக்குது அப்படின்னா அது ஒரு பேசும் பொருளாக தான் ஆகும். கண்டிப்பாக. என்ன காரணமாக இவங்க ரெண்டு பேருக்கான சந்திப்பு? இல்லை, இப்போ அரசியல் களத்தில் இந்த சந்திப்பை நேரடியாக ஒரே பார்வை தான் பார்க்குறாங்க. என்னென்னா சீமான் தன்னுடைய கட்சியினுடைய அந்த ஒரு ஹோல்டை இழக்கிற சூழல் வந்துருச்சு. நிறைய நிர்வாகிகள் அவருடைய அந்த அந்த போக்கு பிடிக்காமல் விலகி போகிறாங்க. இப்படி ஒரு சூழலில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சியில் போய் நிறைய பேர் சேர்றாங்க. இதை தடுப்பதற்கு ஒரு உத்தியை இதை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக பலருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னிருந்தே அவர் ரஜினி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. 10 வருஷம் முன்னாடியே போய் பார்த்து இவர் அரசியலில் போட்டியிட ஆரம்பித்தார்ல, அந்த டைம்லேயே பார்த்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்த்து வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் கூட தான் இருந்தோம், அதனால் சொல்கிறேன். ஆனால் அது ஏதோ ஒரு சில காரணங்களால் மாறி போச்சு. இவரை அப்படி நேராக எதிர் திசைக்கு இழுத்துன்னு போயிடுச்சு. டோட்டலாக ரஜினிக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அவர். குறிப்பாக ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு உடனே இவர் அந்த கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டு அந்த திட்டுறதில் எவ்வளோ உச்சமாக இருக்குமோ அவ்வளோவும் திட்டினார். அத்தனை வார்த்தைகளையும் ரஜினிக்கு எதிராக பயன்படுத்தினார். நான் அந்த நேரத்தில் கூட நான் அவருக்கு சொன்னது என்னென்னா, அண்ணா இது வேண்டாம், இந்த இதை விட்டுருங்க, இந்த வெறுப்பரசியல் வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் அந்த நேரத்தில் ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு பேசினார். ரஜினியை அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே முதல் வாழ்த்து, அதாவது ரஜினிக்கு வரேன்னு சொல்லும்போது வாழ்த்துல வசதி தான் கொடுத்தாரு. நான் வரலன்னு சொன்ன உடனே முதல் வாழ்த்து சீமான் கிட்ட தான் அது மட்டும் இல்லை, தனது கட்சிக்காரர்கள் அத்தனை பேரையா இனி ஐயா ரஜினியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டாடுங்க, இவரை போன்ற மிகச்சிறந்த கலைஞன் உலகத்திலே இல்லை, கொண்டாடுங்க அப்படின்னு அறிக்கையை விட்டார் சீமான். அதுக்கப்புறமா எல்லா நேரங்களிலும் ரஜினியை புகழ்ந்து தான் பேசிக்கிட்டு இருந்தார். 2021 இப்போ வரைக்கும் இந்த எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதில் எல்லாத்துலேயுமே அவர் ரஜினியை புகழ்ந்து பேச தவறுனதே இல்லை. ஒரே ஒரு சமயம் அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை வரும்போது மட்டும்தான் அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசினார். அது இயல்பாகவே அவர் விஜய் மேலே இருந்த ஒரு பற்றுன்னு வச்சுக்கலாம் அதை. பட் இப்போ நேரடியாக பங்காளியாக நிற்கிறார் விஜய் களத்தில். இவருடைய கட்சியே அபகரிக்கிற ஒரு சூழல் இப்போ வந்துருச்சு. அந்த மாதிரி தான் நிற்கிறார் விஜய். அதனால் இப்போ ரஜினியை பார்த்தா அது வேற ஒரு டைமென்ஷனுக்கு வரும் நிச்சயமாக. இனி வர்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜயே யோசிக்காத ஒரு ஸ்மார்ட் மூவ் இது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்தில் பேசுகிறாங்க. அதுக்கான பலன் ஓரளவுக்கு இருக்கவே செய்யும். ஆனால் சார், இந்த பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ரஜினி அவர்கள் சீமானோட பேசுகிறாரு. என்ன மாதிரியான விஷயங்கள் பேசி அது என்ன மாதிரி சீமான் அவர்களுக்கு பலனாக மாறும்? இப்போ ரஜினி கிட்ட இப்போ பல விஷயங்கள் இவர் பேசியிருப்பார். இப்போ இருக்கிற அரசியல் சூழல், விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு,
கட்சிகளுடைய அந்த கூட்டணி எப்படியெல்லாம் மாறும், இதெல்லாம் வந்து நிச்சயமாக அவங்க பேசியிருப்பாங்க. அதே போல் இவர் தனித்து தான் நிற்கிறார். இப்போயும் இந்த தேர்தலும் தனித்து நிற்கிறதா சொல்கிறாரு. அதை பற்றிய அவருடைய பார்வை என்னங்கிறத கண்டிப்பாக ரஜினி பேசுவார். ஏன்னா ரஜினியும் கூட கட்சி ஆரம்பித்தா யார் கூடயும் கூட்டணி வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவில் இருந்தவர். 234 தொகுதியில் தனியாக தான் நிற்கணும், தனியாக தான் வந்து நம்ம வேட்பாளர் போடணும், யார் கூடயும் வந்து கூட்டணி வச்சுக்கக்கூடாது. இதுதான் வந்து அவர் உறுதியாக இருந்தார் அந்த முடிவில். எப்போன்னா லீலா பேலஸில் பேசினார் பாருங்க, அப்போ வரைக்கும் அந்த உறுதியோடு தான் இருந்தார் ரஜினி. அதனால தான் வந்து பல கட்சிகள் வந்து அவரை தன் பக்கம் இழுக்க பார்த்தாங்க. குறிப்பாக பாஜக வந்து பிரம்ம பிரயத்தனம் பண்ணாங்க. இந்த தனிச்சு போட்டிடுறது அப்படிங்கிறது தான் அவங்களால ஜீரணிக்க முடியாமல் போச்சு. ரஜினி எவ்வளோ முடியும் அவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணதும் அந்த பார்ட்டி தான். ஸோ இந்த தனிச்சு போட்டிடுறது வந்து ரஜினி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். சீமான் இப்போ வரைக்கும் தனியாக தான் நிற்கிறார். இது கிட்டத்தட்ட 6வது தேர்தல், 6 தேர்தல்களையும் தனித்து நிற்கிறார். அதனால் நிச்சயமாக அதை பற்றி பேசியிருப்பாங்க, கூட்டணி பற்றி பேசியிருப்பாங்க. அதே போல் விஜயோட அந்த வருகையால் இவருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு அல்லது பொதுவாகவே என்ன மாதிரி இம்பேக்ட் இந்த அரசியல் களத்தில் இருக்குது, அதையெல்லாம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சீமான் அவர்கள் மேலே ஒரு வைக்கக்கூடிய விமர்சனம் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க இல்லை யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நான் இப்படி இருந்தேன், அவங்க இப்படி சொன்னாங்கன்ற மாதிரி பேசி தம்பட்டம் அடிக்கக்கூடிய மனிதன் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அப்படியான ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ரஜினி அவர்கிட்ட முன்கூட்டியே போய் ஆனால் நான் இதுதான் அப்படின்ற மாதிரியான பேசினார்ன்ற மாதிரி ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கு. நீ அந்த பர்பஸ்க்காக நிச்சயமாக போயிருக்க மாட்டார். அவருக்கு இப்போ நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் அவர் இருக்கார். அது ஒரு நெருக்கடியில் இருக்கார் சீமானை பொறுத்த வரைக்கும். நெருக்கடினா இதை வந்து நான் அவர் குறைச்சி மதிப்பிடுறதா சொல்லலை, இன்னும் கூடுதலாக ஆட்கள் வேணும் அவருக்கு. இப்போ 8% இருக்குது. இது சட்டமன்ற தேர்தலில் அவர் தனிச்சு நின்னார்னா அது டபுள் டிஜிட்டில் வேணுங்கிறது தான் அவருடைய ஒரே நோக்கம். எம்எல்ஏ சீட் எத்தனைங்கிறது அவர் நோக்கம் இல்லை. ஆக்சுவலாக இப்போயும் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தனிச்சு தான் நிற்கிறேன், எனக்கு இப்போ 8% இருக்குது, நான் 3வது பெரிய கட்சி, அடுத்து நான் இந்த தேர்தலில் நிற்கும் போது அது ஒரு 15%ஆவோ 16%ஆவோ மாறுச்சுன்னா நான் கிட்டத்தட்ட 2வது பெரிய கட்சியாக வந்துடுவேன், அடுத்த தேர்தலில் தானாகவே எனக்கு எம்எல்ஏ சீட்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை சீமானுக்கு அதிகமாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் அந்த கட்சியை வந்து இப்போ வரைக்கும் அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அது இந்த விஜய் வருகையால் ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிறதுனால அதையும் சரி கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அரசியலில் எதையாவது ஒரு பண்ணி தான் வந்து அந்த சர்வைவில் காட்டிக்க முடியும். அதனால் அது ஒரு சர்வைவலுக்காக ப்ளஸ் கூடுதலாக தொண்டர்கள் வேணும். இந்த கட்சிக்கு வந்து இன்னும் அந்த சக்தி இருக்குன்றதை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதனுடைய விளைவு தான் அது. ஆனால் ரஜினி சாரனுடைய இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்கள் ரஜினி சாரை பற்றி பேசாத விஷயமே கிடையாது. அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்கள் வாங்க சந்திப்போங்கிற அந்த ஒரு நிலையை வந்துட்டு எப்படி சார் எடுத்துக்கிறது? அது வந்து இந்த வேட்டையன் படம் வந்தது இல்லையா, அப்போது சீமான் வந்து ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தார். மிகப்பெரிய விமர்சனம் அது. இந்த படத்தை பற்றி எதிர்மறை கருத்தே இல்லாத ஒரு நேர்மறையான முழு விமர்சனமாக அதை வெளியிட்டது மட்டும் இல்லை, அப்போது அதை பார்த்துட்டு ரஜினி சாரே வந்து கூப்பிட்டு பேசியிருக்கார். இந்த மாதிரி வந்து அந்த விமர்சனம் ரொம்ப நல்லா இருந்துன்ட்டு இவர் வந்து ரஜினி சார்கிட்ட, ஐயா நீங்கள் இந்த மாதிரி படங்கள் தயவு செஞ்சு தொடர்ந்து பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை படம் நடித்தாலும் சரி தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை அப்பப்போ கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு அவரும் சொன்னார். சரி அப்போ வாங்க ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருக்கார். அந்த சந்திப்பு புகைப்படம் வந்ததுமே ஒரு மிகப்பெரிய பிரளயம் நடந்த மாதிரி அவ்வளோ பெரிய தாக்கம், அவ்வளோ பேச்சுக்கள், அவ்வளோ விவாதங்கள், அத்தனை பதிவு, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. நிச்சயமா. ஆனால் 2026 தேர்தலில் வந்துட்டு பை எனி சான்ஸ் ரஜினி அவர்கள் வந்துட்டு சீமானுக்காக ஒரு சின்ன குரல், அதாவது வந்துட்டு அது வந்துட்டு பிரச்சாரமாகவோ ஆதரவுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன குரலாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை, அது தரமாட்டார். ஆனால் வேற ஒரு வாய்ப்பு இருக்குது. சீமான் வந்து திரும்ப போய் அவர்கிட்ட வாழ்த்து பெறலாம். தேர்தலில் நிற்கும் போது அந்த தேர்தல் அறிவித்த பிறகு நான் ஐயா ரஜினியை பார்த்து அவரது ஆதரவை கேட்டேன், அவரது வாழ்த்துக்களை கேட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரஜினி நிச்சயமாக அனுமதிப்பார், அந்த வாழ்த்தை தருவார் அவர். ஆனால் அவர் கட்சிக்கு ஆதரவாவோ அல்லது எந்த கட்சிக்கும் ஆதரவாவோ அவர் குரல் தர மாட்டார். அந்த நேரத்தில் சீமான் ரஜினி அவர்களுடைய சந்திப்பு நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுமா? நிச்சயமாக உண்டு பண்ணும். ரஜினியை ஒரு வாட்டி சந்திச்சுட்டு வந்தால், அதுவும் குறிப்பாக இத்தனை நேரம் பேசிட்டு வந்தாலே உள்ளுக்குள்ளே பல மாறுதல்கள் ஏற்பட்டுரும். அதனுடைய விளைவு தான் வெளியே வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ சங்கின்னா இங்கே என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் சங்கிக்கு புது அர்த்தம் சொல்கிறாரு. இப்போ சங்கின்னா நண்பன் அர்த்தம்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ அவருக்குள்ளே ஏற்பட்ட மாறுதல் இது. இப்போ இந்த மாற்றமே முதல்ல எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா சீமான் அவர்களே வந்துட்டு பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நிலை, ரஜினி சாரை வந்துட்டு ஒரு சார்ந்து வந்துட்டு பாஜக சார்ந்து தான் இருக்காருன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இப்படி 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு ஒருத்தர் வெளியில் வரும்போது சங்கினா நண்பன் சொல்றது வந்துட்டு நாம எப்படி எடுத்துக்கிறது? அதான் அது எல்லாருமே இந்த பார்வையில் தான் பார்ப்பாங்க. அவர் இதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்துருக்காரு. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கின்னா ஒரே அர்த்தம் தான், இந்த தமிழ்நாட்டினுடைய எதிரின்னு அர்த்தம். அது அவர் சீமானை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால்
சங்கின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழினத்துக்கு எதிரி அப்படின்னு அர்த்தம். அது யாராக இருந்தாலும் வந்து அதில் பாரபட்சமே கிடையாது. இதை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால தான் எனக்கு காவி சாயம் திருவள்ளுவருக்கும் பூச முடியாது, எனக்கும் பூச முடியாது, போய் வாங்கடான்ட்டாரு. அதே போல் நான் திரும்ப சொல்கிறேன், இதை வந்து அவர் பார்த்தாலையும் பார்ப்பார். அவர் வந்து ஒரு காலத்துலேயும் பாஜகவுடைய அவங்க இழுப்புக்கெல்லாம் போனதே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து நினைக்கிறாங்க அவர் மோடி சொன்னால் அவர் அரசியலுக்கு வந்துடுவார், அல்லது இப்போ அமித்ஷா சொன்னால் வந்து அவர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தராத அழுத்தமே இல்லை சிறப்பு. அவருக்கு 2 தேர்தலில் அவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம். அவர் வந்து வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியை விட்டார். நான் அரசியலுக்கே வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஆங்கிள் யாருமே பார்க்கல இப்போ வரைக்கும். எனக்கு அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் நேரம் கிடைக்கிற எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், நான் அரசியலுக்கு வரனாலும் பரவாயில்ல, என்னால் இங்கே வந்து எதுவும் செய்ய முடியலனாலே போனால் போகட்டும், ஆனால் பாஜகவுக்கு சப்போர்ட்டே கிடையாது, நான் உங்களை ஆதரிக்க மாட்டேன், அல்லது உங்களுக்காக களத்தில் இறங்கி நான் வந்து அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியாக தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டார். இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு பேசின ஒரே தலைவர் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தான். அவர் நேரடியாக பல இடங்களில் சொல்லிட்டாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஜினி சங்கி கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் மத சார்புள்ள ஆள் கிடையாது, ஏன்னா எங்கிட்டே அதை நேரடியாக சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர். இவர் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? சரி, இப்படி இருக்கும்போது வந்துட்டு சீமான் அவர்கள் வெளியில் வந்தோடனே ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ரஜினி சார் சொல்கிறாரு சிஸ்டம் சரியில்லைன்னு, அதே தான் நானும் சொல்கிறேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு போகிறார். இன்றைய ஆட்சி வந்துட்டு டிஎம்கே இருக்குது. இப்போ இன்னைக்கு பேசும்போது சிஸ்டம் சரியில்லைன்னு பேசுகிறாரு அப்படின்னா அதை வந்துட்டு சீமான் அவர்கள் எடுத்துட்டு வெளியில் வந்து சொல்லும்போது அழகாக ஒரு டிஎம்கேனுடைய எதிர்ப்பை வந்துட்டு அழகாக விதைச்சிட்டு போயிருக்காரு. இல்லை திமுகவுக்கு ரஜினியை பற்றி தெரியும். திமுகவுக்கு ரஜினி எப்படிப்பட்டவர், அவர் என்ன மனநிலை, இதெல்லாம் 100% தெளிவாக தெரியும். இன்னொன்று, ரஜினி அரசியலுக்கு வராமல் போனதில் அவங்களுடைய ரோலும் ஒரு பெரிய ரோல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் முழுசாக தெரியும். அவங்கெல்லாம் வந்து இதுக்காக வந்து ரஜினியை எந்த வகையிலையும் குறை சொல்ல மாட்டாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துணுக்குன்னு தோணும் அவங்களுக்கு. என்னடா திடீர்னு இது எதிர்பாராத ட்விஸ்டாக இருக்க, சீமான் போய் பார்த்துட்டாரு அப்படின்னு ஒன்று இருக்குமே தவிர மற்றபடி வந்து இதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் திராவிட ஆட்சி இல்லை திராவிட கட்சி இது வந்துட்டு சரியில்லைங்கிறத தான் அவர் பதிவு பண்ணுறாருங்கிறது வந்துட்டு சீமான் அவர்கள் பொதுவெளியில் வந்து பதிவு பண்ணுறதுங்கிறது எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை, திராவிட ஆட்சின்னே இல்லை, அவர் பொதுவாகவே இந்த அரசியல் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறார் ரஜினி. ஆரம்பத்தில் நீங்கள் அது இப்போ இருக்க விட்டுருங்க, 91 மதன் சாருக்கு பேட்டி கொடுத்தார் விகடனில். நீங்கள் அந்த பேட்டி முழுசாக பார்த்தீங்கன்னா இதில் சிஸ்டம் சுத்தமாக சரியில்லை, இதை சரி பண்ணணும்னு சொன்னால் நான் ஒரு டிக்டேட்டர் சர்வாதிகாரி மாதிரி வந்து உட்காந்தா தான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி சார், உங்ககிட்ட ஒரு நாள் ஆட்சியை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ வந்து முதல்வன் படம் வரல, ஒரு நாள் என்னை வந்து இந்த நாட்டு சிஎம்மாக இருக்க வச்சா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளை இல்லாமல் ஏழ்மையை ஒழிச்சிருவேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்து அந்த பதில் இருக்கும். அதாவது 91 கொடுத்த பேட்டி இது. அப்புறம் தான் முதல்வன் படம்லாம் வருது. அவருக்கு அரசியல் பார்வை அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று, இது திமுக அதிமுக இவங்களால தான் சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்னு அவர் சொல்ல. இந்த ஒட்டுமொத்த அரசியல் சிஸ்டம், ஒரு மாநில அரசு இருக்குன்னா இந்த மாநில அரசு இதனுடைய செயல்முறை இதில் வந்து அந்த பியூரோக்ராட்ஸ் செயல்படுகிற முறை இது சரியில்லை அப்படிங்கிறது தான் அவரோட ஆர்கியூமெண்ட்டு. இந்த முக்கியமாக பியூரோக்ராட்ஸ் வந்து முழுக்க வந்து ஒரு எதையுமே செய்ய முடியாமல் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த அதிகார வர்க்கம்ங்கிறது. இவங்களை முதல்ல வந்து சாட்டையால் அடித்த மாதிரி வந்து அவங்ககிட்ட வேலை வாங்கணும். அதுக்கு ஒரு சர்வாதிகாரி வேணும். எப்படிப்பட்ட சர்வாதிகாரின்னா, சிங்கப்பூர் அதிபர் இருந்தார் பாருங்க, லீ குவான் யூ, அந்த மாதிரி சர்வாதிகாரி வேணும் அப்படின்னு ஓப்பனாக சொன்னவர் ரஜினிகாந்த். சரி, இப்போ இப்படி இருக்கும்போது வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு சீமானோட கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் விஜய் கட்சிக்கு வந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு சாரார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீமான் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களாம் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க தான், வெளியேறினவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் அந்த கட்சியில் வந்து ஒரு சலசலப்பு இருக்கு இல்லையா? அதனுடைய காரணம்ங்கிறது விஜயனுடைய வருகை மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது? இல்லை, அது விஜயால் நடந்த மாற்றம்லாம் கிடையாது. இப்போது இந்த கட்சியில் இருந்த மிகப்பெரிய ஒரு நிர்வாகி, தென்மண்டல பொறுப்பாளர், அவர் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கோங்களேன், சீமான் மாதிரியான ஒரு அதுக்கு இணையாக இருக்கிற ஒருத்தர், அவரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டார். அவர் சீமான் தான் நீக்கினார். அவர் வந்து நானே வெளியே வந்துட்டேன்னு சொன்னார், ஏதோ ஒன்று. ஆனால் இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு அந்த அணுகுமுறையில் வந்து ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. அண்ணா வந்து நம்மளை மதிக்கிறதில்ல, நம்மகிட்ட கருத்து கேட்குறதில்ல, நம்ம சொல்கிறது அவர் எடுபடுறதே இல்லை அவர்கிட்ட. நான் தான் கட்சி, நான் சொன்னதை கேள்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியில்லை. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்களும் கூட இருந்தோம்ல, அப்போ நாங்களும் வந்து ஒரு அந்த நிர்வாக, அதாவது என்ன சொல்லுவோம், நிறுவன உறுப்பினர்கள் தானே, எங்களை வந்து மதிக்கணும்ல அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு மனக்குமுறலோட வெளியே போயிட்டு நாங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறோம், அப்படி இல்லைன்னா வேறு கட்சியில் இணைந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு போனவங்க. அவங்கெல்லாம் வந்து விஜயால வெளியே போனாங்க சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி எல்லாம் வெளியேறினவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு போய் சேருவதற்கான வந்துட்டு விஷயம் அப்படி இல்லை தாவேக்காவுக்கு போயிட்டாங்கன்னு யார் சொன்னார்? சீமான் சொன்ன மாதிரி தான் நானும் கேட்குறேன். தாவேக்காவுக்கு போயிட்டா இந்த கட்சியை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சா இந்த கட்சி உறுப்பினர் அட்டையாவது காட்டணும் குறைஞ்சபட்சம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அட்டை கொடுக்குறாரு.
உறுப்பினர் அட்டைங்கிறது ஆன்லைன்லேயே கேட்டு பெறலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி உறுப்பினர் அட்டையை காமிச்சாக்க ஆத்தென்டிக்காக இருக்குல்ல, ஏன் காட்ட மாட்டேன்றாங்க அவங்க? யார் வேணால் இருக்கலாம், அவங்க ரசிகர்களாக கூட இருக்கலாம். துண்டு மஞ்சள் துண்டை போட்டுட்டு நான் வந்து இந்த கட்சியில் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை. இப்போ அதிருப்தியில் போகிறவங்க எல்லாரும் விஜயாவில் போகிறாங்கன்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பானது. சார், இன்றைய காலகட்டத்திலையுமே 2026 அரசியலுக்கு ரஜினி சாரோட பேசணும் அப்படின்னா ஒரு மாற்றம் வரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ரஜினி சார் வந்துட்டு ஒரு சாம்ல இருக்கார் இல்லையா? இப்போ இன்னைக்கு லைம்லைட் இருக்கக்கூடிய விஜய் ஏதாவது ஒரு தருணத்தில் வந்துட்டு ரஜினியை பயன்படுத்தணும், இல்லை ரஜினியினுடைய நிலை நமக்கு கொஞ்சம் வரணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருந்து அதற்கான ஒரு மூவ் இருக்க சாத்தியங்கள் உண்டா? அதுக்கு ரஜினி சப்போர்ட் பண்ணுவார்? அது ஆக்சுவலாக மாநாட்டுக்கு முன்னாடியே அவர் போய் பார்ப்பாருன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க தரப்புல இருந்தே சொன்னது என்னன்னா, மாநாட்டுக்கு முன்னாடி வந்து ரஜினியை பார்த்து அவர் வந்து வாழ்த்து பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது நடக்கலை. பட் தேர்தல் நேரத்தில் வந்து செய்வாங்க. ஏன்னா அரசியல்வாதியை மாறிட்டார்ல. அவர் சினிமாவில் இருக்கும்போதே சந்தர்ப்பவாதி தான். அது எந்த சந்தர்ப்பத்தில் ரஜினியை பயன்படுத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சந்தர்ப்பவாதி அவர். அதனால் சினிமாவில் அப்படியெல்லாம் பயன்படுத்தி தான் மேலே வந்தார். இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டார்ல, அரசியலுக்கு இன்னும் கூட இறங்கி போய் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம். அதனால் தேர்தல் நெருங்கும் போதோ, தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதோ இவர் திரும்ப போய் ரஜினியை பார்த்து தலைவரே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அவரும் செய்வார். அவரும் செய்வார். ரஜினி சார் அதை அனுமதிப்பாரா? ஆசீர்வாதம் வாங்க வரேன்னு சொன்னார், வேணாம் நான் சொல்ல போகிறேன், தாராளமாக வந்துட்டு போன்னு சொல்லுவார். ஆனால் அதை வந்து யார் மிக மிக கடுமையாக எதிர்ப்பாங்கன்னா ரஜினி ரசிகர்கள். ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டேன். ரஜினிக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்களே, இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெளிநாட்டில் இருக்கார் ஒரு நண்பர், ஆஸ்திரேலியாவில் இருக்கார். ஆனால் நான் இப்பயே சொல்லி வச்சுட்டேன், எங்கள் ஊரில் அவர் வந்து இந்த பக்கம் விழுப்புரம் பக்கம், எனக்கு தெரிஞ்சு என் ஊரில் என் தெருவில் ஒரு 100 ஓட்டாவது இருக்குண்ணா, ஒருத்தன் கூட ஓட்டு போடாதுன்னு சொல்லிடுறேன் விஜய்க்கு, ஒருத்தர் கூட போட மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது அவர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கார் பாருங்கள் இந்த விஜய் மேலே. ஏன்னா விஜயோட நடவடிக்கை, விஜய் பேசுறது, விஜய் பண்ண அத்தனையும் வந்து அந்த மாதிரி ரஜினிக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்திருச்சு. அதே இந்த காக்கா கழுகு மேட்டரில் ஒரு சுத்து போட்டார் பாருங்க, அதில் டோட்டலாக 100% எதிர்ப்பு போயிட்டாங்க. ஒரு ரஜினி ரசிகன் கூட வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். ரஜினியே வாழ்த்தினாலும், ஒருவேளை ரஜினியே விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் கூட ஒருத்தன் கூட போட மாட்டான். என்ன சார் சொன்னாலும் போட மாட்டான்? சத்தியமாக போட மாட்டான். நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை உண்மையிலே ரஜினி சாரே பார்த்தாருனா கூட ரொம்ப நல்லது. ஏன்னா நான் சொல்றேன், ஒருத்தன் கூட 100% ஓட்டு போட மாட்டான் விஜய். ரொம்ப நன்றி சொன்னார். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.